ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வீடியோ கிளாஸ் 12th இயற்பியல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மிக முக்கிய கோல்டன் 1 மதிப்பெண் 2, 3 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள். ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாம் 2026க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். 100% கன்ஃபார்ம் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு வந்து அலகு 4ல இருந்து பார்க்குறோம். ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரோமன் லெட்டர் 2 புக் பேக்ல வந்து கொஸ்டின் நம்பர் 2 புக் பேக்ல இருக்கும். மின்காந்த தூண்டலின் ஃபாரடே விதிகள். 3வது கேள்வி அதுல வந்து லென்ஸ் விதி. 4 வந்து ஃபிளமிங் வலக்கை விதி. 6வது கேள்வி தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக. 9வது கேள்வி மின் தூண்டல் எண்ணின் அலகை வரையறு. 11 பரிமாற்று மின் தூண்டல் எண் என்றால் என்ன. 16வது கேள்வி ஏற்று மற்றும் இறக்கு மின்மாற்றிகள் என்றால் என்ன. 15வது கேள்வி மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு வரையறு. 16வது கேள்வி மாறுதிசை மின்னோட்டத்தின் RMS மதிப்பு வரையறு. 18வது கேள்வி மின் ஒத்ததிர்வு வரையறு. அப்புறம் 20வது கேள்வி Q காரணி வரையறு. 21 சுழித்திறன் மின்னோட்டம் என்றால் என்ன. கொஸ்டின் நம்பர் 23 LC அலைவுகள் என்றால் என்ன. இன்சை கொஸ்டின் பாத்தீங்கன்னா மின்மாற்றியை பயன்படுத்தி நேர்திசை மின்னோட்டத்தை உயர்த்த முடியுமா, ஏன். 2வது மின்தேக்கி டிசியை தடுக்கும் ஆனால் ஏசியை கடத்தும், ஏன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸ்எல் மற்றும் எக்ஸி வேறுபாடு கரெக்டா, அதாவது மின் தூண்டியின் மின்மறுப்பு மற்றும் மின்தேக்கியின் மின்மறுப்பு வேறுபடுத்துக. அப்புறம் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரோமன் லெட்டர் 3 புக் பேக்ல 4வது கேள்வி லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்கு விசைக்கான சமன்பாட்டை பெறுக. அப்புறம் அதுல 7வது கேள்வி நீண்ட வரிச்சுருளில் மின் தூண்டல் எண்ணுக்கான கோவை. ஷார்ட் ஆடி இருக்கிறேன், லெந்தியா இருக்கும் கொஸ்டின், ஷார்ட் ஆடி இருக்கிறேன். 8வது கேள்வி மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான கோவை. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3 மதிப்பெண்கள்ல அடுத்த கேள்வி 10வது கேள்வி. நம்ம தமிழ் மீடியம் புக்ல வந்து நம்பர் மாத்தி போட்டிருப்பாங்க, இடையில 2 நம்பர் மிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால கேள்வியை கரெக்டா பார்த்துக்கோங்க. ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசை தூண்டுதல். 16வது கேள்வி மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள். 21வது கேள்வி ஒரு சுற்றில் ஏசியின் சராசரி திறனுக்கான கோவை. 23வது கேள்வி எல்சி அலைவுகளின் போது மொத்த ஆற்றல் மாறாது என காட்டுக. 5 மதிப்பெண் வினாக்கள் 5 மார்க்ஸ்ல வந்து ரோமன் லெட்டர் 3 புக் பேக்ல 9வது கேள்வி M12 அதாவது பரிமாற்று மின் தூண்டல் எண் வந்து என்ன, 2 கம்பிச்சுருள்களுக்கு இடையே மாறாது என காட்டுக அப்படின்னு வரும். அதாவது M12 = M21 = M என நிறுவுக. 13வது கேள்வி ஒரு கட்ட ஏசி மின்னியற்றியின் செயல்பாட்டை படத்துடன் விவரி. 17 மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விவரி. 18 மின்தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையேயான கட்ட தொடர்பு. 21வது கேள்வி தொடர் RLC சுற்று. ஷார்ட் ஆடி இருக்கிறேன். ப்ராப்ளம்ஸ் கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டுல 4.1 2 4 8 9 10 11 12 13 இது வரிசை வேணும். அப்புறம் 15 16 19 20 21 22 24 27 ப்ராப்ளம்ஸ்ல வந்து 17 தான் சூஸ் பண்ணியிருக்கோம். பயிற்சி கணக்கில் புக் பேக்ல வந்து 1 2 3 4 7 9 10 12 15 17 18 19 20 ப்ராப்ளம்ஸ்ல வந்து 13 ப்ராப்ளம்ஸ் வந்து பாருங்க. ஸோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து டீச் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக. அந்த வீடியோஸ் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.